கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஒரு பாட்டுக்கே 3 கோடினா அப்போ படத்துக்கு ஒரு படம் ஹிட் ஆனதும் அந்த படத்தோட ஹிட்டை வச்சு அடுத்த பட வாய்ப்பை அந்த படம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வாங்கிடுவாங்க. அழகா இருக்கிற பயமா இருக்கிறதுன்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் விஜய் மில்டன். அந்த படம் சரியா போகாததுனால அதுக்கப்புறம் இயக்குனர் ஆசையை மூட்டை கட்டிட்டு தொடர்ந்து படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுட்டு இருந்தாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோலி சோடா படத்தின் மூலம் மீண்டும் இயக்குனராக மாறினாரு. மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்து பல கோடிகளா அந்த படம் வசூலிச்சுது. அந்த படத்தோட வெற்றியால விஜய் மில்டன் விக்ரம் நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு. 10 என்றதுக்குள்ளன்ற தலைப்புல பரபரப்பா படப்பிடிப்பு நடந்து முடிவடையும் கட்டத்தை நெருங்கி இருக்கு. சமீபத்துல இந்த படத்துக்காக சார்மி நடிக்க ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே சுமார் 3 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறதா கோலிவுட்ல பேசிக்கிறாங்க. தன்னோட முதல் படத்தை 1/2 கோடிக்குள்ள எடுத்து முடிச்ச விஜய் மில்டன் பெரிய ஹீரோன உடனே கோடிகள்ல பட்ஜெட்டை போட்டுடுவாருன்னு சொல்றாங்க. பெரிய ஹீரோனா படத்தோட பட்ஜெட் பெருசா தானே போகும். மாதிரி படம் ஒண்ணுல விக்ரம் நடிச்சுட்டு அடுத்து வரும் படத்துல ஓரளவுக்கு கூட செலவு செய்யாம பாடல் எடுக்க முடியுமான்னு படம் சம்பந்தப்பட்டவங்க கேக்குறாங்க. அதானே 10 என்றதுக்குள்ளன்னு பேரை வச்சுட்டு எண்ணியா செலவு பண்ண முடியும். டைட்டில் படத்துக்கு மட்டும்தான், செலவழிக்கிறதுக்கு இல்ல.